ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ நம்பர் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ஜிடிபி கணக்கிடக்கூடிய அமைப்புன்னு கேட்டாங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான். ஆங்கிலத்தில் நோட் பண்ணிக்கோங்க, என்எஸ்ஓ. என்எஸ்ஓனா நேஷ்னல் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இந்தியாவில் ஜிடிபி கணக்கிடக்கூடிய அமைப்பு தேசிய புள்ளியியல் அலுவலகம், என்எஸ்ஓ, நேஷ்னல் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இது எப்போ தொடங்கப்பட்டாங்கன்னா மே 23, 2019 தொடங்கியிருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து புதுடில்லியில் இருக்குது. சரிங்களா? என்எஸ்ஓடைய தலைமையகம் கேட்டால் புதுடில்லியில் இருக்குது. இது எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுதுன்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். ஆங்கிலத்தில் நோட் பண்ணிக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக் அண்டு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இதனுடைய அமைச்சகம். ஆங்கிலத்திலையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 1860 காலகட்டத்தில் ஜேம்ஸ் வில்சன் அவங்க தான் இந்தியாவில் முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இது எந்த ஆட்சி காலம்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பட்ஜெட் ரிலேட்டடாக வரும்போது இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா? அப்போ 1860 இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணவங்க ஜேம்ஸ் வில்சன் அவங்க தான். எப்போ 1860 சமர்ப்பித்தவர் ஜேம்ஸ் வில்சன். எந்த காலம்? பிரிட்டிஷ் ஆட்சி காலம். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ ஒன் பை ஒன்னாக நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.